இது ஒன்று போட்டு பாருங்கள், டேஸ்ட்டு வந்து ரொம்ப அமோகமாக இருக்கும். எல்லா இதுக்கும் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ நல்ல ஒரு டேஸ்ட்டான ஒரு குருமா தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு தேங்காயும் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். அது கூட கசகசாவும் போட்டுக்கலாம், முந்திரியும் ஊற வச்சது போட்டுக்கலாம், சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வந்து ஃபைனாக அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை 2 லவங்கம் போட்டுட்டு அது கூட வந்து கொஞ்சமாக சோம்பு போட்டு வெங்காயம் போட்டு தாளித்து எடுத்துக்கிற மாதிரி நல்லா வதக்கி எடுங்க. அது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுருங்க, தக்காளியும் போட்டுருங்க. அதுவும் நல்லா ஃபைனாக வந்து வதக்கி எடுங்க. அது கூட வந்து கரம் மசாலா, மஞ்சள் தூள், கொஞ்சமாக வந்து சில்லி பவுட்ரு, கொஞ்சமாக வந்து கரம் மசாலா பொடி போட்டுட்டு எல்லாமே வந்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. மிக்ஸ் கொடுத்துட்டு நல்லா வேகட்டும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேகணும். இது கூட கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா ஒரு வதக்கி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அரைச்சி வச்ச மெழுகு ஊற்றிடலாங்க. ஊற்றிட்டு அப்புறமா ஒரு நல்ல ஒரு மிக்ஸு கொடுங்க. மிக்ஸ் ஆன அப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றி நல்லா ஒரு கொதிக்க வச்சு எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக நல்லாயிருக்கும். இறக்கி வைக்கிற டைமில் ஒரு ஸ்பூன் நெய் போடுங்க. செம்ம சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.